கம்பனுக்கு வாங்க. 6 காண்டத்தை எழுதி யுத்த காண்டம். கும்பகர்ணன் தூங்கிட்டு இருக்கான், உங்களுக்கு தெரியும். 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் சாப்பிடுவான். அவனை போய் எழுப்ப போகிறாங்க, அவனை எந்திரிக்க வைக்க முடியல. யானையை விட்டு மிதிக்க விடுறான், உலக்கையால் அடிக்கிறான். தூங்குறவனுக்கு தட்டி கொடுத்த மாதிரி இருக்கு, எந்திரிக்க மாட்டேங்கிறான். ரொம்ப சிரமப்பட்டு எந்திரிக்கிறான். எந்திரிச்சோன்ன 100 வண்டி சோறு, 10,000 குடம் பால் சாப்பிட்றான். எதுக்கடா என்னை எழுப்புனீங்கன்னு கோவமாக கேட்குறான். உன் அண்ணன் கூப்பிட்டான்டா, வா போகலாங்கிறான். அண்ணன்ட்ட போகிறான். நம்ம நாட்டை சுற்றிக்கிட்டாங்க வானரப்படையெல்லாம், நீ போய் கொல்றாங்கிறான். நான் சொன்னதை கேட்டு நின்னா சீதையை உடலையாங்கிறான். இல்லைங்கிறான். ஒளிஞ்சடான்னு அங்கேயே சொல்லிடுறான். சண்டைக்கு போகிறான். அவனை பார்க்குறான் ராமன். வியந்து போய் விபீஷன்கிட்ட கேட்குறான் யாருன்னு. அதை கம்பன் வர்ணிக்கிறான். எப்படி வர்ணிப்பான் தெரியுமா? அந்த யுத்தம் உங்கள் கண்ணு முன்னாடி நிற்கும். உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வலாம், இறங்குகின்றது இன்றுகான் எழுந்திராய் எழுந்திராய். கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்துறங்குவாய் என்று சொல்ல அன்னவன் எழுந்திராமை கண்டுபோய் மன்றல் தங்கு மன்னவன் தன் மாடணுகி நின்றிரண்டு கதுப்பமுற, கதுப்பம்னா உலக்க, நெடு உசலம் கொண்டடிப்ப பொன்றினவன் எழுந்தார் போல் புடைபெயர்ந்தாங்க எழுந்திருந்தான். 600 சகடத்து அடிசிலும் 100 குடங்களும். 600னா 600 வண்டி சோறு, 100னா 10,000 குடம் பால். 600 சகடத்து அடிசிலும் 100 குடங்களும் நுங்கினான், ஏறுகின்ற பசியினை எழுப்பினான். பசி நிறையா இருந்தவனுக்கு இதை சாப்பிட்டோன்னா பசியை இன்னும் கிளப்பி விட்டுருச்சான். இவ்வளவு சாப்பிட்ட பிறகு சீறுகின்ற முகத்திரு செங்கனான். ஏண்டா எழுப்புனீங்கன்னு கேட்குறான். கூயினன் நும் முன், நும் முன்னா உனக்கு முன்னாடி பிறந்தவன், நும் முன் என்றவர் கூறலும் போயினன் நகர் பொம் என்று இறைத்தழ. 2 பேரும் சந்திக்கிறத சொல்றான் பாருங்க. வாயில் வல்லை நுழைந்து மதிதொடும் கோயில் எய்தினன் குன்றன கொள்கையான், நின்ற குன்று ஒன்று நீள் நெடுங் காலுடன் சென்ற குன்றை தழி என்ன செய்கையான்ங்கிறான். ஒரு குன்று நிற்கிதான், இன்னொரு குன்று நடந்து போதான். ராவணனும் கும்பகர்ணனும் கட்டி பிடிச்சிக்கிறது அப்படி இருக்கான். நினைச்சு பாருங்க. அவன் சொல்றான், வானரப் பெருந்தானையர் மானிடர் கோணகற்புறம் சொற்றினர் கொற்றமும் ஏனை உற்றனர் நீ அவர் இன்னுயிர் போக்குதீங்கிறான். ஆனதோ வெஞ்சகம் அழகிற் கற்புடை சானகி, சானகின்னா சீதையை சொல்றான். துயரினம் தீர்ந்ததில்லையோ வையமும் வானமும் வளர்ந்த வான்புகள் போனதோ புகுந்ததோ பொன்றும் காலமே கிட்டியதோ செரு கிளற்போர் சீதையை விட்டிலையோ முனம் சொன்ன சொற்களால் திட்டியின் விடமென்ன கற்பின் செல்வியை. நீங்க சொன்னீங்களே கற்பின் செல்வியை விட்டிலையோ, இது விதியின் வன்மையேங்க. கும்பகர்ணன் ரொம்ப நியாயமானவன், சண்டை போட்டு தான் ஆகணும், செஞ்சோற்று கடன். கும்பகர்ணன் நடந்து வர்றான். ராமன் அவனை பார்த்து பயப்படுறான். பக்கத்தில் இருக்க விபீஷன்கிட்ட கேட்குறான், ஏன்டா ஒருத்தன் வர்றான், இது யாரா, என்னடா அது உருவம் தானாங்கிறான். எப்படி? ஒரு தோல்ல இருந்து இன்னொரு தோல் வரைக்கும் தொடர்ந்து பார்த்தா பல நாள் ஆகுமா ஒருத்தனுடைய உடம்பு. தோளோடு தோல் செல்ல தொடர்ந்து நோக்குறி நாள் பல கழியுமாம், நடுவன் நின்றதோர் ஆளென உணர்கிறேன் யார் கொலாமி வன்கிறான். ஏன்டா அவனை பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியுதே, இப்படி ஒருத்தன் இருக்கானான்னு. வான் உயர்ந்த வரத்தினான், தான் உயர்ந்த தவத்தினான், ஊன் உயர்ந்த உரத்தினான்ங்கிறான். தம்பி அண்ணனை பத்தி சொல்றான். சுக்ரீவன் போய் அவன்கிட்ட சண்டை போட்டு நான் ஜெயிச்சிட்றேன்னு சொல்லிட்டு பெரிய மலையை தூக்கி கும்பகர்ணன் மேல எறிவான். அதை எப்படி கம்பன் வர்ணிக்கிறான் பாருங்க. பொறிந்தலு கண்ணினன் புகையும் வாயினன் முறிந்தன அரக்கன் மா முரண் தின் தோல் என எரிந்தனன் விசிம்பின் மா மலை நன்றேந்தியே ஏற்றொரு கையினால் இதுகொள் நீயடா ஆற்றிய குன்றம் என்று அளவில் ஆற்றலான் நீற்றியல் நுணுகுற பிசைந்த தூற்றினன் இமையவர் துணுக்கம் எய்தினர்மா. என்ன அர்த்தம் தெரியுமா? தேவர்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய மலையை தூக்கி சுக்ரீவன் கும்பகர்ணன் மேலே எறிகிறான். கும்பகர்ணன் செத்தான்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கான். ஒரு கையால் அதை பிடிச்சி பிசைஞ்சு புண்ணு ஊதுறான். ஏற்றொரு கையினால் இதுகொள் நீயடா ஆற்றிய குன்றம் என்று அளவில் ஆற்றல் நூற்றியல் நினைக்கிற பிசைந்து தூற்றினன்.